நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள களியனூர் அக்ரஹாரம் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் போதிய துறை அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் கிராம சபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்திலிருந்து வெளியேறிய அதிகாரிகளின் வாகனத்தை பொதுமக்கள் வழிமறித்ததால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பாதரி ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து 3 நாட்களுக்குள் பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். கரூர் மாவட்டத்தில் பரணி பார்க் பள்ளி 2001ஆம் ஆண்டில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பள்ளியின் 24வது ஆண்டு விழா மற்றும் தங்க நட்சத்திர விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முதன்மை முதல்வர் மோகனரங்கன் வரவேற்புரையாற்றினார். விழாவிற்கு பரணி பார்க் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மோகனரங்கன், செயலர் பத்மாவதி மோகன் ரங்கன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் படிப்பு, விளையாட்டு, இலக்கியம், நடனம், பட்டிமன்றம், அறிவியல் ஆராய்ச்சி, யோகா போன்ற பல்வேறு பிரிவுகளில் சர்வதேச, தேசிய சாதனைகள் படைத்த 202 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தங்க நட்சத்திர விருது வழங்கி பாராட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் முன்பு புதுக்கோட்டை மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பூரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபுவை கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிய மர்ம கும்பலை கைது செய்ய கோரியும் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறையின் போக்கை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும், கூட்டர்களின் கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்த சிகிச்சை பெற்று வரும் நேசப்பிரபுவின் மருத்துவ செலவுகளை தமிழக அரசு ஏற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வடக்கம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ முனியாண்டிசாமி திருக்கோயிலின் 89வது ஆண்டு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் மலர் தட்டுகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து வான வேடிக்கைகள் முழங்க சாமிக்கு மலர் அபிஷேகம் செய்து தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர். இதையடுத்து காணிக்கையாக அளிக்கப்படும் ஆடு மற்றும் சேவல்களை பிரியாணியாக தயார் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி மகிழ்வர். இந்த பிரசாதத்தை 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பெற்று மகிழ்வர். இதன் காரணமாகவே பிரியாணி திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த 102 ரெட்டியூர் ஊராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் சிலர் கலந்து கொண்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்ற இளைஞர் ஒருவரும் கலந்து கொண்டார். அப்போது வரவு செலவு கணக்கை பொதுமக்கள் மத்தியில் காண்பிக்க கோரியும் ஏரிக்கரையை பலப்படுத்த மண் எடுப்பதாக கூறி செங்கல் சூளைகளுக்கு மண் விற்பனை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதனால் கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சிக்குட்பட்ட ஆரணி சாலையில் உள்ள அபிராமி நகரில் 9 கோணங்கள் மற்றும் 5 பஞ்சபூதங்கள் உள்ளடங்கிய ஓம் வல்லப கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஓம் ஸ்ரீ தியான சாய்பாபா மற்றும் ஸ்ரீ தத்தாத்ரேயர் யோக ஆஞ்சநேயர் திருக்கோயில்கள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கோயில் திருப்பணி குழுவினர் சம்பந்தன், பத்மாவதி, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சுந்தரம் ஆகியோர் தலைமையில் வேத பட்டாச்சாரியார்கள் பல்வேறு நதியிலிருந்து கொண்டு வந்த புனித நீரை ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்ட புனித நீரை கோயிலில் அடிவாரத்தில் இருந்த திரளான பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பால்நல்லூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் சாலை பிரச்சினை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில்
ஊதிய பாக்கி, தண்ணீர் பிரச்சினை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே பால்நல்லூர் பகுதியில் வட மாநிலத்தவர் அதிகம் இருப்பதால் அவர்கள் அடிக்கடி குட்கா பொருட்கள் பயன்படுத்தி அந்த குப்பைகளை கழிவுநீர் கால்வாயில் போட்டு வருவதாகவும், ஆகவே இந்த பகுதியில் குட்கா பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனை கண்டுகொள்ளாமல் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு புறப்பட்டதால் பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அனுமந்தராயன் கோட்டையில் கிராம சபை கூட்டம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நிர்மலா இன்பராஜன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்களான ராபின் மற்றும் எட்வின் ஆகியோர் தங்களது ஊரில் 2019ஆம் ஆண்டிலிருந்து குடகனாறு பிரச்சினை நீடித்து வருவதாகவும், இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதுகுறித்து கூட்டத்தில் பதிலளிக்குமாறு கேள்வி எழுப்பியுள்ளனர். இதை கண்டு ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவி நிர்மலா அவர்களின் மகன்களான ஆல்வின் மற்றும் பிரவீன் ஆகிய இருவரும் 2 இளைஞர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஊர் மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.